Hello guys, இன்னைக்கு நம்ம ருத்ராட்சி ட்ரேடர்ஸில் நம்ம ருத்ராட்சி ஆரியோ பேஜில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டீல் ஸ்கொயர் காட்டு இதில் வந்து உங்களுக்கு காம்பேக்ட்னு சொல்லலாம். இங்கே வந்து எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸி, வெயிட்லெஸ் கூட, ரொம்ப வெயிட் கிடையாது. அண்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு பார்ட் தனியாக வந்துடும். இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு 4 பார்ட். இதில் 4த்துலேயுமே நமக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரூஸ் வந்துடும். ஸ்க்ரூஸோட வந்துடும். நமக்கு ரொம்ப ஈஸி தான். இதில் இந்த பார்ட்ஸ் வந்துடும் அண்ட் ஸ்க்ரூஸ் வந்துடும். எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிக்ஸிங் தான். எப்போதுமே என்ன பண்ணோம், அவுட்வேர்ட்ஸாக இருக்கணும். இந்த நெட்டு மட்டும் அவுட்வேர்ட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவுட்வேர்ட்ஸில் வச்சுட்டு ஜஸ்ட் மேனுவலாக நம்ம டைட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இதுவும் அவுட்வேர்ட்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டைட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதில் 2 டைட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதையும் அவுட்வேர்ட்ஸில் இருக்கணும். ஓகே, தென் இதுவும் அவுட்வேர்ட்ஸில் இருக்கணும். அவுட்வேர்ட்ஸ்னால் வெளியில் இருக்கணும். ஓகே, இப்போ டைப் பண்ணியாச்சு. நமக்கு நார்மலாக வந்து ஒரு செட் எடுக்கிறோம், ஒரு செட் ஆஃப் இது வாங்குறோம்னா உங்களுக்கு வந்து 12 வரும். பட் நான் வந்து 24 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 12 போதும்னா ஓகே, பட் 24 வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேஃப். ஏன்னா உங்களுக்கு டைட் பண்ண ஈஸியாக இருக்கும். 12 மட்டும் வச்சு டைட் பண்ணால் அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ளவுஸு. பொங்கலுக்காக நான் சரி கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் பொங்கல் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ திரும்ப ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். அதுக்காக தான் இது ஒரு ஹேண்ட் ஒர்க். இது முடிச்சாச்சு, இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்படி வைக்கிறேன். நீங்கள் எப்படி வரைகிறீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். பட் எனக்கு நான் இப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் ஃபிக்ஸிங் தான் பார்க்குறேன் இப்போது. இதோட ஃபிக்ஸிங், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. மொத்தம் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து நான் 24 தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். செக் பண்ணிங்கன்னா இல்லை ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, கணக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ போடுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 12 பத்தாது, அதனால தான் சொல்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 12 வந்து நமக்கு பத்தாது கண்டிப்பாக. ஓகே, ஜஸ்ட் வந்து இப்படி வச்சுட்டு ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைட் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இப்போ டைட்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா தான் போடுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கேப்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இப்போ தெரியுதா நான் எதுக்காக உங்ககிட்ட வந்து 12 வந்து இந்த கிளிப்ஸ் போட்டால் பத்தாதுன்னு சொன்னேன் அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடுக்கு நான் 6 போட்டிருக்கேன். அப்போது 2 சைடுக்கே 12 முடிஞ்சிடும். இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, 10 போட்டிருக்கேன். மொத்தம் எனக்கு 2 தான் பேலன்ஸ் இருக்கும் 2 செட் வாங்கினேன் அப்படின்னா. இப்போது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு செகண்ட்.
கொஞ்சம் இந்த வீடியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது வந்து நமக்கு வந்து ஸ்டோன், அதாவது நம்மளோட அந்த 2.24 12 நீடில்ஸ் வச்சு செக் பண்ணுவாங்க. பட் இதை வச்சு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இது உங்களுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள், இந்த டிசைன், இதோட இன்னொரு ஹேண்ட் அண்ட் இதோட நெக் எல்லாமே நான் இதே சேம் ஸ்டாண்டில் தான் போட்டேன். இதில் இருக்க பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்து வுட்டு ஸ்டாண்டில் பெரிய ஸ்டாண்டில் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து இதை டைட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வுட் ஸ்டாண்ட்லேயுமே டைட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற கிளாத் வீணாக தான் போகும். இல்லை வீணாலாம் போகாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், என்கிட்ட அந்த இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கிளாத்தே இவ்வளோண்டு கிளாத்து தான். கீழே உங்களுக்கு கிளாத்தே தெரியல பார்த்தீங்களா? இவ்வளோண்டு கிளாத் இருக்கும்போதே வந்து இதில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஆனால் இதே வந்து வுட் வுட்லேயோ இல்லை வந்து நீங்கள் அந்த ரவுண்டுலேயோ வந்துட்டு இவ்வளோண்டு கிளாத் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கும் சரி, பிகினர்ஸாக இருந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருதுனாலும் சரி, உங்களுக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நான் கிளாஸ் கற்றுக்கும் போது இப்போ இருக்கிற சேம்ஸ் அந்த ரவுண்டு இது இல்லாமல் என்னோட மேம் வந்து இன்னொன்று செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து அழுத்தமாக ஸ்டீல்லே அழுத்தமாக செஞ்சு சேல் பண்ணாங்க. அப்போ நான் அதுதான் வாங்கிக்கிட்டேன். அது கொஞ்சம் வந்து டேமேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி டேமேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நம்மளால் எந்த இடத்த வேணாலும் நம்மளால் லாக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளாத்ஸ் இருக்குது, இந்த சைடில் இவ்வளோ கிளாத்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் கிளாத் இருக்குது. கிளாத்தே இல்லை, இவ்வளோதான் இருக்குது கிளாத்து. இப்போ இதை லாக் பண்ண முடியுது. இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜே தான். டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து பெரிய காட் இருந்தால் 4 பேரும் அட் அ டைமில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது அட்வான்டேஜ். அப்படி இது டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி நீங்கள் ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ப்ரைஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸை நான் சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பட் இதே நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள கான்டாக்ட் அதிகமாகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். இந்த லாங் வீடியோவுக்கு 100 கமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஆனால் ஒன்று வித்தவுட் ஷிப்பிங், ஏன்னா வித்து ஷிப்பிங்கில் எல்லாராலையும் கொடுக்க முடியும். வித்து ஷிப்பிங்கில் கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ரேட்டுக்கு வாங்கிடுறாங்க. இதை ஒரு ரேட்டுக்கு வாங்கி இதை அப்படியே வந்து டபுள் த ரேட் போட்டு அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க. எனக்கு ஏன் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க முடியாதுன்னா, நான் ஹோல்சேல் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், ருத்ராட்சி ட்ரேடர்ஸ்னாலே ஹோல்சேல் தான். பட் இதில் ஆரி மெட்டீரியல்ஸ் ஏன் சேல் பண்ணலான்னு நினச்சின்னா, அதுக்கும் ஹோல்சேல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நம்ம சிங்கிள் ஐட்டம்ஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். வித்தவுட் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு 24 செட்ஸ் ஆஃப் கிளிப்ஸு. ஏன்னா உங்களுக்கு 12 கிளிப்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் கிடையாது. 24 செட் ஆஃப் கிளிப்பு. நீங்கள் என்னோட ஸ்டாண்டையும் கிளிப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, வேற ஒரு பேஜோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட 24 செட் ஆஃப் கிளிப்ஸுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் சேர்த்து ஷிப்பிங் சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ஊர் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு நார்மலாக வந்து கொரியரில் அனுப்புறதை விட டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பணுன்னா உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும். ஸோ நம்ம அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப பேசிக்கலாம். பட் ஒரே ஒரு க்ளூ, அதாவது ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். 1000 உடச்சி நம்ம கொடுக்குறோம். இந்த 24 செட் ஆஃப் கிளிப்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்டாண்டை 1000 உடச்சி 1000 விட கம்மியாக வந்து
ஆனால் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. நான் இப்போயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஏன் நான் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஷிப்பிங் வருது. டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் 200க்குள்ளே டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஆனால் நான் கேஜியும் சொல்லிடுறேன், இது மொத்தமாக சேர்த்து 3 kgக்குள்ளே தான் வரும். 2.8 2.5 kg வரும். அது உங்களுக்கு பேக்கிங் எல்லாமே சேர்த்து 3 kgக்குள்ளே தான் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். அது இல்லாமல் இதோட வெயிட் இருக்குது, இதோட 200 grams அந்த மாதிரி வரும். எப்படியாவது 3.2 அவ்வளோ வந்துடும் உங்களுக்கு கிளிப்போட சேர்த்து. ஸோ அதோட வெயிட் கால்குலேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரம் அனுப்புகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான கால்குலேஷன்ஸ் தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஷிப்பிங் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன், நீங்கள் எந்த ஊர் என்ன எது டீட்டெயில்ஸ் அனுப்புனீங்கன்னா. பட் நான் ஒன்று தான் சொல்கிறேன், திரும்ப அதான் சொல்கிறேன், 1000 உடச்சி அது 600 இருக்கலாம், 700 இருக்கலாம், 800 இருக்கலாம். நீங்கள் எத்தனை பீசஸ் ஆர்டர் பண்ணுறீங்கிறத பொறுத்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா ஒரு பீஸ்னால் இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு இதாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். நான் நார்மலாக வந்து சேல் பண்ணுறது அப்படி தான். நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு 10 ரூபாய். அதே வந்து நீங்கள் 2 பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு 9 ரூபாய்க்கு கொடுப்பேன். இதே நீங்கள் 12 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கிடைக்கிறது இதோட ஒரு பீஸோட ரேட் 4 ரூபாய் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு நீங்கள் 12 பீஸ் எடுக்கிறீங்க, ஒரு செட் ஆஃப் 12 எடுக்கிறீங்க அப்படின்னா நான் 5 ரூபாய்க்கு தாராளமாக கொடுத்துருவேன், பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பீஸ் எடுக்கிறப்ப எனக்கு கிடைக்க போகிறது 6 ரூபாய், 2 பீஸ் எடுக்கும் போது எனக்கு கிடைக்க போகிறது 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஓகே, அப்போது எனக்கு நீங்கள் 12 பீஸ் எடுக்கிறப்ப 12 ரூபா கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் பல்காக எடுக்க போகிறீங்க, ரெகுலராக பல்காக எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு பல்க் பீசஸில் எனக்கு கம்மியாக லாபம் கிடைச்சா போதும். ஸோ பல்க் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணி நான் பார்க்கலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு 2 lakhs மெசேஜஸ் கிட்ட வரும். என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு 2 to 5 lakhs மெசேஜஸ் வரும். ஸோ டோன்ட் ஹெசிடேட். எந்த டைமாக வேணா இருக்கட்டும், ஒரு வாய்ஸ் கால், வாட்ஸ்அப் காலாகவே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மெசேஜ் பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டா கால் பண்ணுங்கள். அப்படி இல்லையா டெலகிராமில் பார்க்குறீங்களா டெலகிராம் கால் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை, நார்மல் காலில் கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்கலாம். இதோட சேர்த்து உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணாலும் நம்ம ஷிப்பிங்கோட சேர்த்து எவ்வளோ ஆகும் என்ன எதுங்கிறத சொல்லுவோம். நீங்கள் ஆரி மெட்டீரியல்ஸ் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஐ திங்க் ரைட்டில் போட்டிருப்பேன் காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். அண்ட் லெஃப்டில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி பண்ணணும் அந்த பெல் ஐக்கான் எல்லாமே கொடுத்துருப்பேன் லெஃப்டில். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நம்மள்கிட்ட அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது யூஸ் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் பாய் பாய்.